கோவை மாநகராட்சி வார்டு எண் 35 உங்களுடன் ஸ்டாலின் திட்ட சிறப்பு முகாம். பொதுமக்களின் குறைகளை தீர்ப்பதற்காக தமிழகம் முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட சிறப்பு முகாம் நடந்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக இன்று கோவை மாநகராட்சி மேற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட வார்டு எண் 35 உங்களுடன் ஸ்டாலின் திட்ட சிறப்பு முகாம் இடையர்பாளையம் சாலை BRG மஹால் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி, இடையர்பாளையம் பகுதி கழக செயலாளர் மதியழகன், 35வது வார்டு மாமன்ற உறுப்பினர் சம்பத், வட்ட செயலாளர் குமரேசன், கல்விக்குழு தலைவர் மாலதி மற்றும் அரசு அலுவலர்கள், துறை அலுவலர்கள், மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர். மேலும் முகாமில் குடிநீர் வரி, பட்டா மாற்றம், மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட 14 துறைகள் தொடர்பாக பொதுமக்கள் பலர் மனுக்களை அளித்தனர். பல்வேறு மனுக்களை உடனடியாக தீர்வு வழங்கப்பட்டது. இருளின் கோரப்படியில் சிக்கி தவித்த தமிழக மக்களை விடியலின் வெளிச்சத்துக்கு கொண்டு சென்ற தமிழக முதல்வர் தளபதியார் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் புனித பயணம் இன்று கோவை மாநகராட்சி 35வது வட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சி மக்களை தேடி மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மக்களுடைய சேவைகளை ஒரே இடத்தில் இருந்து குறைகளை தீர்த்து மிகவும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். கோவை மாநகராட்சி 35வது வார்டு இடையர்பாளையம் பகுதி மேற்கு மண்டலம் கோவை மாவட்ட வடக்கு தவண்டம்பாளையம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதி நமது 35வது வார்டு. இதுவரை 1000 பயனாளிகளுக்கு தீர்வு காணப்பட்டது. அப்புறம் 13 அரசு துறைகள், 43 சேவைகள், பட்டா மாறுதல், மகளிர் உரிமை தொகை, காப்பீடு திட்டம், மருத்துவ திட்டம், அப்புறம் குடிநீர் பெயர் மாற்றம், சொத்து வரி மாற்றம், பல்வேறு பிரச்சனைகளுக்கு நமது வாழ் இன்னைக்கு வந்து குறை தீர்த்து கொண்டிருக்கிறார். மாநகராட்சி நிர்வாகத்தால் தீர்த்து வைக்கப்பட்டது. வடக்கு மாவட்ட செயலாளர் திரு தொண்டாமுத்தூர் ரவி அவர்களும், ஆணையாளர் அவர்களும், மேற்கு மண்டல தலைவர் அவர்களும் குத்துவிளக்கேற்றி இவ்விழாவை தொடங்கி வைத்தார். மாண்புமிகு மேயர் அவர்களும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பாக தொடங்கி வைத்தார்கள். இந்த முகாம் என்ற பகுதியில் அமைத்து கொடுத்த தமிழக முதல்வருக்கும், கோவை முன்னாள் அமைச்சர் திரு அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் மற்றும் கழக தலைவர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை 35வது வட்ட கழகத்தின் சார்பாகவும், இடையர்பாளையம் பகுதி கழகத்தின் சார்பாகவும், பகுதிச் செயலாளர்களுக்கும் கிளை செயலாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.